இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வரல. சரி, அத நினைச்சு இப்ப எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? எப்படியும் தெரிய வரதானே போகுது. ஏய் தவக்கல, சொல்லுங்க மித்ரா மேடம். ஆதி என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரெடி ஆயிட்டாரா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அண்ணன் வீட்ல இல்ல. என்ன சொல்ற? ஆதி வீட்ல இல்லையா? ஆமா மேடம், காலையில நேரமே கிளம்பி வெளியே போயிட்டாரு. எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரா? அதெல்லாம் என்கிட்ட சொல்ல மேடம், நானும் கேட்டுக்கல. காலையில அவரோட முடிவு என்னன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம காலையில வெளியில போயிருக்காரு. எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். மித்ரா, ஆர் யூ ஆல் ரைட்? எங்கண்ணா என்ன எங்க இங்க ரைட்டா இருக்க விடுறாங்க? என்ன மித்ரா, என்ன ஆச்சு? காலையில எல்லாத்துக்கும் ஒரு முடிவை சொல்றேன்னு சொல்லிட்டு ஆதி இப்போ ஆளவே காணோம். ஏய், என்ன சொல்ற? இன்னும் சொல்றதுக்கு என்னன்னா இருக்கு? இப்படியே ஆதி நம்ப வச்சு கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன முடிவுன்னு எனக்கு புரியல. ஆதிதான் கால் பண்ணாரு. ஹலோ ஆதி, எங்க இருக்கீங்க? மித்ரா, அது வந்து காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு எங்க கிளம்பி போயிட்டீங்க? மித்ரா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அது கண்டிப்பா நடக்கும். இப்ப நான் சொல்றத நீ பண்ண. உடனே எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம சிவன் கோயிலுக்கு வந்துரு. சிவன் கோவிலுக்கா? ஆதி, அங்க எதுக்கு இப்ப வரணும்? அதுவும் எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்றீங்க? மித்ரா, உன்னோட எல்லா கேள்விக்கும் நான் இங்க பதில் சொல்லிக்கிறேன். கிளம்பி வா. நான் சொன்னது பாரதி குடும்பத்தையும் சேர்த்துதான். ஹலோ, போன்ல மாப்பிள்ள என்னமா சொன்னாரு? ஏதோ கோயில் கீழ்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம எல்லாரையும் கிளம்பி சிவன் கோவிலுக்கு வர சொல்லிருக்காரு பாட்டி. எதுக்கு? எனக்கு எப்படின்னே தெரியும். அத கேக்குறதுக்குள்ளதான் கிளம்பி வா, பதில் சொல்றேன்னு அப்படியே முகத்துல அடிச்ச மாதிரி போனை கட் பண்ணிட்டாரு. மித்ரா, இப்ப எதுக்கு நீ இத பத்தி இவ்ளோ யோசிக்கணும்? எப்படியும் கோயிலுக்கு போனா என்ன விஷயம்னு தெரிய போதில்ல. அண்ணே, பிரச்சனை அது இல்ல. நம்மள மட்டும் கிளம்பி வர சொல்லிருந்தா எப்பவோ கிளம்பி போயிருப்ப. கூடவே பாரதி குடும்பத்தையும் சேர்த்து வர சொல்லிருக்காரு.